Good evening, all of you. I just want to give a small intro. There is a twin purpose in the meeting. Two purpose. Basically, focus is a happy family, happy parenting, a wealthy, healthy, harmonious family. Tension இருக்கக்கூடாது, peace of mind இருக்கணும். So that is the overall purpose of these episodes. Hopefully, I want to continue doing this. Actually, the second week of September, I'll be going to US for about 3 months. அங்கிருந்து கூட இதே நேரத்தில் நான் கனெக்ட் பண்ண போறேன். இப்போ 8:30 இங்க அப்படின்னா அங்க வந்து மார்னிங் 11 o'clock, ப்ரீவியஸ் டே மார்னிங் 11 o'clock. இல்லை இன்னைக்கு மார்னிங் இப்போ வந்து 8:30 மணியில் இருக்கோம்னா இன்னைக்கு அடுத்த 11 மணி அங்க. So I want to continue this. There is a purpose why we are doing all this. நம்ம ஹாப்பினஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது முக்கியமா நம்ம குழந்தையுடைய ஹாப்பினஸ், நம்ம ஹாப்பினஸ் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. கண்ணுக்கு முன்னாடி நம்ம குழந்தைகள் படிச்சு நல்ல பதவியை வகிச்சு நல்ல வளத்தோட இருக்கிறது நமக்கு பிடிக்குமா? இல்ல கஷ்டப்பட்டு வேலை கிடைக்கல, படிப்பு கிடைக்கல. இன்னைக்கு மத்தியானம் I met one of my grand nephews. 500க்கு 495 மார்க் வாங்கியிருக்காரு அவரு. 500க்கு 495 மார்க் சிபிஎஸ்சி பாடத்திட்டத்துல. அவருக்கு நினைச்ச கல்லூரியில, அவருக்கு நினைச்ச குரூப்ல கிடைக்கல. ரொம்ப வருத்தப்படுறாரு. Even he commented that I want to leave the country என்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. Now, அதே மாதிரி ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்தீங்கன்னா மார்க் வாங்கியும் நினைச்ச கல்லூரியில கிடைக்கல, மார்க் வாங்காமையும் நினைச்ச கல்லூரி கிடைக்கல அப்படின்னா வாட் வில் பி தி ஹாப்பினஸ் ஆஃப் தட் ஃபேமிலின்னு அவங்க யோசனை பண்ணிப்பாங்க. அதனால தான் முதல்ல பிரைமரி ஃபோக்கஸ் நான் எடுத்தேன் என்ன அப்படின்னா செல்ஃப் சூப்பர்வைஸ் ஸ்டூடெண்ட்னு எடுத்தேன். தென் செல்ஃப் சூப்பர்வைஸ் ஸ்டூடெண்ட்ன்றது என்னவோ ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல நம்ம ஏதோ ஒரு சிம்மை மாத்தினோம்னா இந்த ஃபோன் மாறிடும் கம்ப்ளீட்டா. இல்லை இதில் ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணோம்னா நம்ம செய்ய வேண்டிய வேலையெல்லாம் அது செய்யும். இல்லை இந்த ஆப்பை நம்ம டிசேபிள் பண்ணிட்டோம்னா அந்த வேலை நடக்காது. ஸோ இது என்ன வேணா பண்ணலாம் இதை வச்சுக்கிட்டு. ஆனால் நம்ம குழந்தைகள் அப்படி கிடையாது. நம்ம குழந்தைகளுக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் நாம தான். ஸோ ஐ ஸ்டார்டட் ஹவு டு கம்யூனிகேட் வித் தி சில்ட்ரன். அதனால தான் அசர்டிவ் டிசிப்ளின் இதெல்லாம் கொண்டாந்தேன். அதுக்கப்புறம் எமோஷன்ஸ் ரொம்ப முக்கியம். எப்படி எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் நம்ம பண்ண போகிறோம்னு சொன்னேன். டு சம் எக்ஸ்டென்ட் ஐ வாஸ் டாக்கிங் அபவுட் ஆட்டிடியூட் இன்ஜினியரிங். அடுத்த சில எபிசோடில் நான் சொல்ல போகிறேன் அதை மறுபடியும். தென் இப்போ நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி பேசிட்டு வரோம். எதுக்காக டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா இன்னைக்கு பெற்றோர்களுக்கு டைமே இல்லை. அதுதான் ப்ராப்ளமே. காலையில் 7 மணிக்கு எழுந்திருக்கிறாங்கன்னா ராத்திரி 8:30 மணி 9 மணி வரையில் கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா நம்ம குழந்தைகளோட எவ்வளோ நேரம் செலவு பண்ணோன்றது பெரிய கேள்விக்குறி. நம்ம ஆஃபீஸ் இருக்கு, நம்மளுடைய துறை, நம்மளுடைய கரியர் இருக்கு. ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போத் ஆஃப் தெம் ஆர் ஒர்க்கிங். குழந்தைகளை பார்த்துக்கிட்டு ஆள் கிடையாது. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எனி பேரண்ட் ஆர் எனி எக்ஸிக்யூட்டிவ் ஆர் எனி டீச்சர் ஆர் எனிபடி ஃபார் தட் மேட்டர். தட் இஸ் வை வி ஸ்டார்டட் டிஸ்கஸிங் டைம் மேனேஜ்மெண்ட். இந்த கான்டெக்ட்ல வரும்பொழுது ஐ எம் கோயிங் டு ஷேர் கப்புள் ஆஃப் திங் டுடே. இன்னும் ஒரு வித்தியாசமான ஒரு டாபிக் போட்டிருந்தேன். ஒலிம்பிக் மைண்ட் செட்னா என்ன அப்படின்னு போட்டிருந்தேன். அதுதான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஐ வாஸ் லுக்கிங் அட் சம் ஆஃப் தி ஒலிம்பிக் பிளேயர்ஸ். இப்போ நீங்க படத்துல பார்க்கிறவரு ஜமைக்கால ஹி இஸ் an expert. Usain Bolt, இவர் பேர் Usain Bolt. He is also called the lightning man அப்படின்னு சொல்லுவாங்க இவரை. He is the fastest sprinter on the earth.
ஆனா அவருடைய பிகினிங்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்தார். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் 7ஆம் கிளாஸ் ஸ்டூடெண்ட் இன்னைக்கு அவர் வேர்ல்ட் கிளாஸ்ல அவரு சஞ்சரிக்கிறாரு. ஹியூஜ் மணி, ஹியூஜ் மணி. இது எல்லாம் அவர் அச்சீவ் பண்ணது 10 வருஷத்துல 12 வருஷத்துல. யோசனை பண்ணி பாருங்க. ஆஸ் அ பெற்றோர்கள் நம்ம பேரண்ட் பண்ணும்போது நமக்கும் ஒரு 10 வருஷத்துக்கு ட்ரீம் இருக்கா இல்லையா? நம்ம குழந்தை பிறந்துடுறான், அவர் 15 வயசு அப்படின்னு சொல்லும்போது 10th ஸ்டாண்டர்ட் இருப்பாரு. அதுக்கப்புறம் 2 வயசு வரும்போது he will be in the +2. அதுக்கப்புறம் then 5 years he has to study whichever மெடிக்கலோ டாக்டரோ மெடிக்கலோ இன்ஜினியரிங்கோ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டோ. ஸோ ஆஸ் அ பேரண்ட் we also have a dream. எந்த அளவுக்கு உசேன் போல்ட் இவ்வளவு கோல்டு மெடல் வாங்குறாரோ அந்த அளவுக்கு நம்ம ஃபேமிலியில நம்ம குழந்தை படிக்கணும். ஸோ ப்ளீஸ் லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட். See, world is the same for all of us. இவர் 7th ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு 10-12 வருஷத்துல இவ்வளவு தூரம் ஒரு இவர் அச்சீவ் பண்ணிருக்காருன்னா அதே தான் நமக்கும், நம்ம குழந்தைகளுக்கும் அதே தான். இந்த வீடியோ இந்த ஜூம் மீட்டிங்ல ஸ்டூடெண்ட்ஸ் அட்டென்ட் பண்றீங்களான்னா அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க பாருங்க. ஸோ பல நேரங்கள்ல விட்டுலாம் போல தோணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 6வது 7வது நாள் நான் பண்ணிட்டு இருக்கேன். I want to continue it as long as possible. சரி, ஒரு நாளைக்கு நிறைய பேர் வரீங்க, ஒரு நாளைக்கு குறைவா வரீங்க. No, I'm going to continue. So the quotation is, when you feel like quitting, remember why you started. When you feel like quitting, remember why you started. நான் வாழ்க்கையில நிறைய நேரங்கள்ல இதை செய்யலாம் அதை செய்யலாம் ஐடியாலாம் வருது நமக்கு. அந்த ஐடியாவை எந்த அளவுக்கு நம்ம நடைமுறைப்படுத்துறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தான் குழந்தைகள் போய் கேளுங்க. 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் குழந்தை போய் கேளுங்க, சொல்லுவாங்க நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும். இன்ஃபேக்ட் couple of months ago I was passing through T Nagar and I stepped into a shop. ஏதோ மில்க் வாங்கணும்னு போறேன். அங்க I saw a small little boy. அந்த பையன் மேபி 5th 6th படிக்கிறாரு. அவர்கிட்ட என்னப்பா என்ன பண்ண, அவன் பேர் என்ன சொல்றாங்க, அம்மா பக்கத்துல இருந்தாங்க. என்ன ஆக விரும்புறேன்னா பலார்னு கன்னத்துல மாதிரி சொன்னா I want to be an IAS officer அப்படின்னு. நமக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சு. எப்படி உசேன் போல்ட் கோல்டு வின் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அதே மாதிரி அந்த குழந்தைய நினைக்கிறாங்க. நீங்க அடுத்த முறை எதனா பள்ளிக்கூடத்துக்கோ இல்ல உங்க குழந்தைகளையோ இல்ல ரிலேட்டிவ்ஸ் குழந்தைகளையோ போய் கேளுங்க. எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் இருக்கு, எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் இருக்கு. ஆனா அந்த ட்ரீம்ல இருந்து ரியாலிட்டிக்கு வரும்போது அதுதான் கோல் செட்டிங். நான் சொல்லிட்டு வரேன். நம்முடைய 7 கமாண்ட்மெண்ட்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா? அதுல லிஸ்ட் யுவர் கோல்ஸ், செட் கரெக்ட் ப்ரையாரிட்டி, அதை பத்தி தான் நான் பேசிட்டு வரேன். சரி, ஒரு பேப்பர்ல எடுத்து நம்ம கோல் எழுதி வச்சதுனாலேயே நம்ம கோல் ரீச் பண்ண முடியுமா? சில கோவில்கள்லாம் போனீங்கன்னா அங்க ஒரு பிராக்டிஸ் உண்டு. வெளிநாடுகள்ல கூட நான் ஜப்பான் போயிருக்கும் போது அது மாதிரி ஒரு கோவில் அங்க இருக்கு. அங்க ஏதோ ஒரு பேப்பர்ல சீட்டுல எழுதி நம்ம கோலை அதை கட்டிட்டு வந்துடலாம். somewhere near Bangalore there is a temple where you go. 2 எலுமிச்சம்பழம் கொண்டு போய் கொடுக்குறீங்க. ஒரு எலுமிச்சம்பழத்தை அங்கே சாமிக்கு வைக்கிறாரு, ஒரு எலுமிச்சம்பழத்தை மட்டும் கொடுக்குறாரு. அது ஒரு மஞ்சள் துணியில வச்சு ₹1 காயின் வச்சு கட்டிட்டு வந்தோம்னா 48 நாள்ல நம்ம நினைச்சது நடக்கும்னு சொல்றாங்க. அது மாதிரியா கோல் செட்டிங்கு? ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஒரு சின்ன விஷயம் எத்தனை நாள் நம்ம தொடர்ந்து செய்ய போறோம். இந்த வார்த்தையை எல்லாரும் எழுதிக்கோங்க. நேரம் கிடைக்கல என்ன, நான் ஃபேஸ்புக்ல போட்ட உடனே எழுதிக்கோங்க. கன்சிஸ்டன்சி என்று ஒரு வார்த்தை. கன்சிஸ்டன்சி. நம்ம குழந்தைய எழுப்பிடுறான், படிடா படிடா படி, 5 மணிக்கு எழுப்பிடுறோம், எழுதுறான் பையன். ஆமா சார் சொன்னதெல்லாம் நானும் கேட்டேன், எழுதுறான். எத்தனை நாள் கன்சிஸ்டன்டா எத்தனை நாள் நம்ம செய்ய போறோம்? ஸோ ஆல் தட் இஸ் அ பார்ட் ஆஃப் தி மேக்கிங் ஆஃப் எ செல்ஃப் சூப்பர்வைஸ் ஸ்டூடெண்ட். குழந்தைகளை பொறுத்தவரையில அவங்களுக்கு முதல் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் நாம தான். நாம நல்லா இருந்தா குழந்தைகள் நல்லா இருப்பாங்க. நம்ம காலையில் எழுந்தா அவனும் எழுந்திருப்பான். நம்ம நல்ல வார்த்தை பேசினா அவனும் நல்ல வார்த்தை பேசுவான். So the most important thing is we want our children to be happy. So that's what I left. Okay. So when you feel like quitting, ஸ்டூடெண்ட்டை சொல்லி வளர்க்கணும். பாருப்பா வேற வழி கிடையாது, இந்த மார்க் வாங்கினாதான் இந்த காலேஜ் சேர முடியும். நீ தினம் எழுந்திருக்கணும். 48 நாள் தொடர்ந்து எழுதுருங்க, 21 நாள் தொடர்ந்து எழுதுருங்க. அப்பதான் உங்களுக்கு வரும். ஒரு கணக்கு வரலன்னு விட்டுக்கூடாது, படிக்கணும். So when you feel like quitting, remember why we started. Now,
I'm going to discuss about 8 qualities of an Olympic mindset. 8 qualities. You may make a note of it, or when you see the Facebookல பார்க்கும்போது நோட் பண்ணிக்கோங்க. இந்த படத்துல பார்க்கிறவர் யாருன்னா மைக்கேல் ஃபெல்ப்ஸ். மைக்கேல் ஃபெல்ப்ஸ். So he is Michael Phelps. He has got 28 gold medals. 28 medals. அதுல 23 கோல்ட் மெடல்ஸ். ஒலிம்பிக்ல யோசனை பண்ணிப்பாங்க. நம்ம நாட்டுல ஒரு கோல்ட் மெடல் வரல. ஒரு நாட்டுக்கே 140 கோடி பாப்புலேஷன் இருக்கக்கூடிய இந்த நாட்டுல ஒரு கோல்ட் மெடல் வரல. ஆனா இந்த ஒரே ஒரு ஆளு 28 மெடலு, அதுல 23 கோல்ட் மெடல். டிட்டர்மினேஷன். இவரை பத்தி ட்விட்டர்ல ஒரு மெசேஜ் நான் போடுறேன் உங்களுக்கு. என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்றேன். How he worked hard for 6 years, he says. All the 365 days he was working. I will share that link. It's an amazing information I will give you in that thing. அவர் சொல்றாரு, some days I felt like not getting you from the bed, but still I went and worked. Imagine he is in US. அதுல சில நாட்கள்லாம் ரொம்ப கோல்டா இருக்கும். தண்ணியில இறங்கி ஒரு நீந்தணும். He's a swimmer. So determination is showing where you are 100% committed to your dream. 100க்கு 100. Yesterday I was talking to another person. That person wants to be of some service. So I suggested, why don't you start some area like storytelling, or talk about the autobiography of people. வீடியோ போடுங்க. அடுத்த 108 நாள் நான் தப்பாம போடுவேன். So that is what Michael Phelps and all those people who won gold medal, they said. So first of all, determination. Go tell your students. 10th எழுதுற குழந்தைகள், 12ஆம் கிளாஸ் எழுதுற குழந்தைகள். Now a lot of college students, they started sending me messages after seeing my Facebook. So determination. எது நேரணும் இடர்பட மாட்டோம். ரெண்டாவது, by showing iron tight commitment. Opportunities will present themselves to you. Commitment means commitment. Now, very interesting things happened today morning. I was doing my prayer outside my house in the garden. ஒரு சட்டி இருந்தது, ஒரு சின்ன மண் சட்டி. அதை கவுந்திருந்தது. அதுல நான் பார்க்கிறேன் நிறைய எறும்பு, கட்டெரும்பு வேகமா போகுது. அந்த சட்டிக்குள்ள போகுது. அந்த சட்டில வெளியில வரும்பு வேகமா வாயில எடுத்துட்டு போகுது. I was amazed. ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டே இருந்தேன். கொஞ்ச நேரத்துல பார்க்கும் பொழுது அந்த உள்ள போயிட்டு வெளியில வர எறும்பு அதை எடுத்துட்டு போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் எறும்பே காணோம். அப்புறம் இந்த சட்டியை பார்க்கிறேன், அந்த சட்டியில இருந்த உணவு பொருள் தீர்ந்து போச்சு. அப்போ ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அந்த எறும்புகள் பார்க்குது. ஒரு எறும்பு போய் மற்ற எறும்புகள்ட்ட சொல்லுது, படையா வராங்க, ஒவ்வொரு எறும்பா உள்ள போகுது, அதனுடைய சாப்பாடு எடுத்துட்டு போகுது வெளியில. அது காலியான உடனே all of them disappeared. I learned a wonderful lesson today. There are a lot of opportunities. Some of you may be a teacher, some of you may be a good speaker, some of you could be a writer. Determination is very, very important. So in the video, உங்க students காமிங்க. Opportunities are available. யோசனை பண்ணி 1 கோடி ஒரு வருஷத்துக்கு சம்பாதிக்க முடியும் நம்ம குழந்தைகளால. I remember way back in 1983, I applied for a job in Dubai. I got a passport and all that for that. அப்பெல்லாம் 10,000 ரூபாய் சம்பாதிக்கணும்னா துபாய் போனதான் முடியும், மிடில் ஈஸ்ட் போனதான் முடியும். இப்போ உள்ளூர்லயே கிடைக்குதா இல்லையா? வீட்டில இருந்தே you can earn money. So determination. Come hail, come rain or sunshine, committed athlete keeps training. விடாம பிராக்டிஸ் பண்ணுவோம். ஸோ கோல் செட்டிங் அப்படின்னா விடாம நீங்க உழைச்சுதான் ஆகணும், வேற வழி கிடையாது. ஸோ சும்மா ஒரு பேப்பர்ல கோல் செட்டிங் எழுதிட்டு நான் சொன்னேன், வாட் இஸ் யர் கோல், 5 இயர் கோல், 10 இயர் கோல் எழுதி வச்சதுனால முடிஞ்சிருமா? அது கோவில்ல கட்டு எலுமிச்சம்பழம் இல்ல. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். That is the price he pays for ultimate success. நான் ஒரு கொட்டேஷன் பார்த்தேன். I am trying to locate it. ஒரே ஒரு செகண்ட், அந்த ஒரு செகண்ட் ஹாப்பினஸுக்கு 4 வருஷம் உழைக்கிறாங்க. நம்ம நாட்டில இருந்து வினிஷ், அவரு அந்த இதுல வெயிட் லிஃப்டிங்க்கு போறாரு, அவருக்கு மெடல் கிடைக்கல, ஏன்னா ஓவர் வெயிட்.
இன்ட்ரெஸ்டிங் கேஸ், நீங்க பாருங்க. அது அவரு வெயிட் எவ்வளவு, 1.5 கிலோவோ 1 கிலோ அதிகமா இருக்கு. இல்லட்டா அவருக்கு கண்டிப்பா சில்வர் மெடல் கிடைச்சிருக்கும். தொடர்ந்து உழைக்கணும். நான் அந்த மைக்கேல் ஃபெல்ப்ஸ் சொல்றாரு அந்த இன்டர்வியூல, என் பர்த்டே, கிறிஸ்மஸ், நியூ இயர் டே எனக்கு ஒண்ணுமே தெரியாது. எனக்கு காலையில எழுந்த உடனே ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் நான் உழைச்சேன்றார். That is determination. Second one is strength. I'll try to finish it in 10 minutes time. என்ன ஸ்ட்ரென்த் அப்படின்னா, யார் வேணா சொல்லணும், முடியாதுன்னு சொல்லணும். ஆனா my mind says I will work. நெகட்டிவ் கமெண்ட் சொல்லணும். இதே மைக்கேல் ஃபெல்ப்ஸ் அவர் 1ஆம் கிளாஸ் படிக்கும்போது, when he was in the first standard, the class teacher called the mother of Michael Phelps. He is having ADHD. ADHDனா ஒரு ஹைப்பர் டென்ஷன். அந்த குழந்தைகளால ஒரு இடத்துல இருக்க முடியாது. இந்த குழந்தைகளுக்கு வாழ்க்கையில முன்னுக்கே வர முடியாது, அதனால நீங்க ஆஷ்படுங்கன்ட்டு அந்த அம்மா சொல்றாங்க, இந்த பையனை என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும், ஆஷ்டு போயிட்டு நீச்சல் சொல்லி கொடுக்குறாங்க. That is the powerful weapon against negative comments. Surround yourself with beauty and happiness instead of, அதாவது சந்தோஷமா இருங்க. நம்ம குழந்தைகளை பாருங்க, இயற்கையை பாருங்க. மனசுல அந்த ஒரு சந்தோஷம் இருந்தாதான் அதுதான் ஸ்ட்ரென்த். உலகம் ஏதோ சொல்லட்டுமே, உனக்கு நீதான் நீதிபதி, மனசை பார்த்துக்க நல்லபதி. ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு திரைப்பட பாடல் ஒண்ணு உண்டு. Keeping strong is not about power, it is about staying on track. இந்த முடிவை எடுத்தாச்சுன்னா இதுதான் நான் செய்வேன். தினம் ஒரு வீடியோ நான் போடுவேன். For example, from yesterday I started doing videos on public speaking. 20 வீடியோ போடணும். Now I've decided I'm going to do it. So that is the strength. So first one is determination, second one is strength, third one is very clear, hard work. எனக்கு தெரிஞ்சு யாராவது கேளுங்களேன், நான் சோம்பலா படுத்துட்டு இருந்தேன், நான் தூங்குவேன் நேரம், நான் எல்லா வேலையும் தள்ளி போடுவேன், அதுதான் என் சக்சஸ்ன்னு யாருன்னா ஒருத்தர் சொல்லிருப்பாங்களான்னு பாரு. கட்டி வச்ச சாப்பாடும் சேர்த்து வச்ச சொத்தும் ரொம்ப நாளைக்கு வராது நமக்கு. ஹார்ட் ஒர்க். அந்த ஹார்ட் ஒர்க் எப்படி இருக்குன்னா, ஹார்ட் ஒர்க் while unfocused, hard work while focused with intention. புரிஞ்சுக்கங்க. ஹார்ட் ஒர்க் ஃபோக்கஸே இல்லாத ஹார்ட் ஒர்க், அதே ஹார்ட் ஒர்க் வித் இன்டென்ஷன். நம்ம கோல் செட்டிங்ல பின்னால பேச போறோம். ஸ்மார்ட் கோல்ஸ் டிஸ்கஸ் பண்ண போறேன். எதை நோக்கி நம்ம பயணித்து கொண்டிருக்கிறோம்? இப்போ லெட் அஸ் சே நம்ம ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு நான் ஆரம்பிச்சேன். கிட்டத்தட்ட 11 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் ஆரம்பிச்சேன். ரொம்ப நாளைக்கு நான் ஒர்க் பண்ணல அதுல. இப்போ நான் பாக்குறேன், என்னையும் அறியாம 71,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. தினம் நான் வாட்ச் பண்றேன். என்னுடைய வீடியோ பாக்குறாங்களா, வீக்லி எப்படி இருக்கு, மந்த்லி எப்படி இருக்கு. ஸோ மை கோல் இஸ் வெரி வெரி கிளியர். ஸோ டெல் யுவர் ஸ்டூடெண்ட்ஸ், ஹார்ட் ஒர்க். காலையில் 4 மணிக்கு எழுந்துறேன் சார், அது 11 மணிக்கு படிக்கிறேன் சார், எக்ஸாம் ஹால்குள்ள மறந்து போச்சு சார். நோ, வித் ஃபோக்கஸ் அண்ட் வித் இன்டென்ஷன். எனக்கும் இந்த சிலைக்கும் வித்தியாசம் கிடையாது. நான் இந்த புக்கு முன்னால உட்கார்ந்தேன்னா இந்த போன் எல்லாம் ஒதுக்கி வச்சிடுவேன். அடுத்த 40 நிமிஷம் இந்த பக்கம் அந்த பக்கம் நான் பார்க்க மாட்டேன். That is the type of hard work I want. Right? Avoid wasting your energies doing unnecessary things. என்னெல்லாம் தேவையில்லை, அரட்டை அடிக்கிறது, தேவையில்லாத ஒரு ட்விட்டரை போடுறது, தேவையில்லாத ஒரு வாட்ஸ்அப் போடுறது, தேவையில்லாத ஒரு இன்ஸ்டாகிராம் போடுறது, ஹாய் சௌக்கியமான்னு கேட்கறது, ஹாவ் யூ காட் அப் சொல்றது, தேவை எத்தனை ஃபார்வர்ட் பண்றோம் ஒரு நாளைக்கு, தேவையா அதெல்லாம்? யாரோ சம்பாதிக்கிறதுக்காக நம்மள அவங்க பக்கம் அழைச்சிட்டு போறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சுட்டு நாம முன்னுக்கு வரலாம், அழிஞ்சும் போயிடலாம். ரொம்ப நாளைக்கு முன்னாடி கண்ணதாசனுடைய பாடல், ஒரு நெருப்பு வச்சுக்கிட்டு நம்ம ஒரு விளக்கையும் ஏத்தலாம், இல்ல ஒரு வீட்டையும் கொளுத்தலாம். இது மேல தப்பு கிடையாது, இது மேல தப்பு கிடையாது. நாம அதை யூஸ் பண்றதுதான். சோ எது இதெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு குறிக்கோளுக்கு தேவையில்லையோ அதெல்லாம் எடுத்துருங்க. டோன்ட் ஒர்க் ஹார்ட் பட் ஸ்மார்ட். ஸ்மார்ட் அப்படின்னா இந்த வேலையை செய்யலைன்னா என்ன ஆகும்? ஒன்னாகுதுன்னு செய்யாதீங்க. அந்த 1/2 மணி நேரம் சேவ் ஆகும் உங்களுக்கு. இந்த வேலையை செய்யணும், செஞ்சா இந்த பெனிஃபிட்னா எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு அதை செய்யுங்க. தட்ஸ் கால்ட் ஸ்மார்ட் ஒர்க். வில் டிஸ்கஸ் இட் லிட்டில் லேட்டர்.
ஸோ டிட்டர்மினேஷன் ஆச்சு, அதுக்கு அடுத்தது ஸ்ட்ரென்த் ஆச்சு, ஸ்ட்ரென்த் அண்ட் ஹார்ட் ஒர்க் ஆச்சு. இப்போ நான் பேச போகிறது மோட்டிவேஷன். நான் ஒரு வண்டி பிஎம்டபிள்யூ வச்சுட்டு இருக்கேன், ஆடியோ வச்சுட்டு இருக்கேன், இல்ல மெர்சிடஸ் பென்ஸே வச்சுட்டு இருக்கேன், இல்ல ரோல்ஸ் ராய்ஸே வச்சுட்டு இருக்கேன். அதுல பெட்ரோல் இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? அந்த மோட்டிவேஷனுக்கு பியூட்டிஃபுல்லா யூ ட்ரீம் பிக் எனஃப், மோட்டிவேஷன் ஃபாலோ. உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், ட்ரீம் பிக். அந்த ட்ரீம் பிக்கு பியூட்டிஃபுல் ஒரு கொட்டேஷன் பதஞ்சலி யோக சுத்ரா, யோக கலையை கொண்டு வந்தது பதஞ்சலி முனிவர். நான் எங்கெங்கயோ தேடிட்டு இருந்தேன், ஒருத்தர் ஒர்க் பண்றதுக்கும் ஒர்க் பண்ணாததுக்கும் என்ன காரணம். I'm going to read it. You can read it once I posted in the Facebook. You can put your hand up if you are watching my video. When you are inspired, and the you under badil I maathikanga. When I am inspired by some great purpose, some extraordinary project, all my thoughts break their bounds. My mind transcends limitations. My consciousness expands in every direction. And I find myself in a new, great and wonderful world. Dormant forces, faculties and talents become alive. And I discover myself to be a greater person by far than I ever dreamed myself to be. நீங்க ஒரு முறை படிக்கும்போது உங்களுக்கு அர்த்தம் புரியாது, என்னவும் படிச்சிங்களா இது அர்த்தம் அப்படியே ஒரு ட்ரெஷராட்டம் இருக்கும். When I am inspired for some great purpose, வெந்ததை தின்று விதி வந்தால் போவேன் என்ற வாழ்க்கை நமக்கு வேணுமா? இந்த 10th ஸ்டாண்டர்ட்ல ஐ ஷுட் ஸ்கோர் மினிமம் 490 வேணுமா? ஏதோ ஸ்கூலுக்கு போறோம், ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்றோம், கலாய்க்கிறோம், வரோம், ஞாயிற்றுக்கிழமை வண்டி ஓட்டுறோம், இந்த வாழ்க்கை நமக்கு வேணுமா? அல்லது +2 ரிசல்ட் வரும்போது நம்ம நினைச்ச காலேஜில் போய் உட்காடுறோமே, அது நமக்கு தேவையா? சம் கிரேட் பர்பஸ், some extraordinary project. It can be anything for that matter. Extraordinary project, mind will that is our thoughts will break their bounds. Infinite thought நமக்கு வரும், நம்ம மனசு பல இடங்கள்ல விரிவடையும். அப்போ நமக்குள்ளேயே ஒரு உலகத்தை பார்க்க ஆரம்பிப்போம். நமக்குள்ள மறைந்திருக்கக்கூடிய சக்தி, திறமை, டேலண்ட், ஆற்றல்கள் எல்லாம் தானாக வெளிவரும். நமக்குள்ள ஒரு உன்னதமான மனிதன் இருப்பதை நம்ம பார்ப்போம். என்னுடைய புக்குகள்லாம் எழுதும் பொழுது தினம் 15 நிமிஷம் எழுதுவேன். ஐ ரிட்டன் அபவுட் 24 books now. சின்ன சின்ன வேலைகள் தான், சின்ன சின்ன நாட்கள் தான். ஸோ மோட்டிவேஷன். தென் எபிலிட்டி டு டீல் வித் அட்வர்சிட்டி, ஃபெயிலியர் வரதான் வரும், அன்பிளசன்ட் சிச்சுவேஷன் வரதான் வரும். சம்டைம் நம்ம நினைக்கிற மாதிரி நடக்காது. ஒரு இடத்துக்கு போகும்போது பஸ் பிரேக் டவுன் ஆகும், ஒரு நாளைக்கு நமக்கு பணம் இருக்காது, எக்ஸாம்ஸ் நமக்கு தலைவலி வரும், டைஃபாய்டு வரலாம், பேண்டமிக் வரலாம். நோ மேட்டர் வாட் வி டூ, எவ்ரிதிங் கோஸ் ராங். என்னென்னவோ பண்ணி பார்க்குறேன். அன்னைக்கு சொல்லுவோம், ஐ காட் அப் ஆன் த ராங் சைட் ஆஃப் த பெட்னு சொல்லுவோம், இல்லை யார் மத்தியில் முடிச்சனோ தெரியல. பட் விடாதீங்க, மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும். ஸோ அந்த ஒரு determination, those are the times when you have to be dig deep. Now கோல் செட்டிங்ல இந்த பாயிண்ட்ஸ் இல்லைன்னா நீங்க காகிதத்தில் எழுதின கோல் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. தட் இஸ் வை a research was done. What was the secret behind Olympic gold medal? That is what I'm discussing with you, right? It is important to remember that you are doing your best. They know இன்னைக்கு நான் பெஸ்ட் பண்ணலாம், இந்த ப்ரோக்ராம் நான் பண்றேன், இன்னைக்கு 1 hour ஒர்க் பண்ணேன், இந்த ஸ்லைடு காமிக்கணும், இந்த கதையை சொல்லணும், நோட்ஸ் எழுதியிருக்கேன் நான். இந்த முடிச்ச உடனே டிட் ஐ டூ மை பெஸ்ட்? எனக்கு யாரும் போட்டி கிடையாது, நான் தான் நேத்தி விட நீ நல்லா பண்ணனா. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், you can only do so much as is known to you as the awareness. இப்போ எனக்கு அவேர்னஸ், என்னால இவ்வளவு பண்ண முடியும், ஐ கேன் ஒன்லி டூ தட். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு, என் மனசுல பட்ட அளவுக்கு. தட் இஸ் பாயிண்ட் நம்பர் 5. பாயிண்ட் நம்பர் 6 இஸ் பி ஆப்டிமிஸ்டிக்.
என்னால முடியும், என்னாலையும் மார்க் வாங்க முடியும், என்னால ப்ரமோஷன் வாங்க முடியும், என்னால வீடு கட்ட முடியும், என்னால கடன் அடைக்க முடியும், என்னால ஃபைனான்சியலா இண்டிபெண்டன்டா இருக்க முடியும். It's a way easier to deal with everyday challenges when you are naturally happy and easygoing. மனசுல பர்சனல் டெவலப்மெண்ட் அது தேவை. தினம் ஒரு லேர்னிங் கர்வ். நேற்று நினைச்சு நடக்கலையா, என்ன கத்துக்கிட்டேன். All other attributes of an Olympic mindset will help you to do the best. So இந்த 6வது பாயிண்ட் நமக்கு தேவை. 7வது பாயிண்ட், ஸ்ட்ராங் ஃபோக்கஸ். ஸ்ட்ராங் ஃபோக்கஸ். மனசால நாம விஷுவலைஸ் பண்ணணும். அதுதான் அந்த மேக்கியல் ஃபில்ம் லிங்க் நான் உங்களுக்கு அனுப்புறேன். ஐ வில் போஸ்ட் இட் டுமாரோ மார்னிங். அவர் சொல்றாரு, I was focusing on everything that is going to happen in my life. காலையில் எழுந்து சாயந்தரம் இதுதான் நான் பண்ணேன். And last but not the least is stress இருக்குதான் இருக்கும். High stress tolerance. ஸ்ட்ரெஸ் மனசுல வாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு ஒரு பழக்கம், ஒரு ஹேபிட், டாலரன்ஸ். Outer influence like family, friends, even events can put a lot of stress. எத்தனையோ ஸ்ட்ரெஸ் இருக்கலாம். But still, I want to be focused. This is when you have to dig really deep. அப்பதான் என்னையே நான் சோதனை செய்து கொள்வேன். This will take guts, strength, and a lot of desire. That is this is what I call as the Olympic mindset. நம்ம யாராக இருந்தாலும், we may be an ordinary student in the 10th standard, we may be a +2 student, we may be an educationist, we may be a parent, I may be a writer, I may be working in a small little company. Goal setting. So I conclude this presentation. இந்த ஃபேஸ்புக்ல பார்க்கும்போது நோட் பண்ணிக்கோங்க. இந்த 8 கிரைட்டீரியாவை ஒரு லிஸ்ட் போடுங்க. இந்த பக்கத்துல 0 to 10 போடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், டிட்டர்மினேஷன். உங்க வாழ்க்கையில பின்னோக்கி போங்க. டிட்டர்மினேஷன் உங்களுக்கு இருக்கா, இன்னைக்கு இருக்கா இல்லையா, 0வா 10ஆ, இன்பிட்வீன் நம்பரா. அதே மாதிரி ஒவ்வொன்றா எழுங்க. அந்த டோட்டல் போடுங்க. 10க்கு 10 ஒவ்வொன்றுல வந்து தானே 100க்கு 100 வாங்கிட்டீங்கன்னு அர்த்தம். 80 மார்க் இது டோட்டல். இதுல நம்ம டெஸ்ட் எல்லாம் கொடுக்குற மாதிரி, சிபிஎஸ்சி எல்லாம் கொடுக்குற மாதிரி, எதுல குறைவா இருக்கோ அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கோல் செட்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மேனேஜிங் டைம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். In the next episode, we are going to discuss what will stand in the way. சரி, எல்லாருக்கும் சார் நீங்க சொல்லதெல்லாம் என்கிட்ட இருக்கு, ஆனா என்னவோ தெரியல, எனக்கு சரியா கூடி வரல அப்படின்னா, வாட் வில் ஸ்டாண்ட் இன் தி வே. இதை பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்களான்னா, என்னவோ எனக்கு சரியில்லை சார், படிக்கிறேன் மறந்து போகுது, மார்க் வாங்க நினைக்கிறேன் ஞாபகம் வர மாட்டேன்னுது, வாட் வில் ஸ்டாண்ட் இன் தி வே அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் அடுத்த எபிசோட்ல. Monday, Wednesday and Friday, we are going to be on a common Zoom meeting. Tuesday and Thursday, if some of you want a private time, half an hour, I will connect with you. This is how we'll be doing. And if there are questions, I'll be happy to answer. Sir, இப்போ நம்ம வந்து சப்ஜெக்ட்ஸும் படிக்கிறோம், லாங்குவேஜ் படிக்கிறோம், தென் லைக் சப்ஜெக்ட் படிக்கிறோம். ஸ்கூல்ல படிக்க வேண்டியது எல்லாமே நாங்க படிக்கிறோம் சார். இப்போ கோலுக்கு இப்போ எங்களோட கோலுக்கு தேவையான புக்ஸ் ஏத்த மாதிரி இதையும் படிக்கணும், அதையும் படிக்கலாமா சார்? இப்போ நீங்க எந்த கிளாஸ் படிக்கிறீங்கம்மா? இப்போ நான் 8th படிக்கிறேன் சார். 8th, ஓகே. நிறைய டைம் இருக்கு உங்களுக்கு. இன்னும் 2 வருஷம் இருக்கு போர்டு எக்ஸாமுக்கு. நீங்க என்ன படிக்கணும் அப்படின்னா, 60-40 இந்த ரூலை ஃபாலோ பண்ணுங்க. 60% of your time you should read books. நம்ம ஸ்கூல் புக்ஸ் படிக்கணுங்க. மீதி 40% மற்ற இதெல்லாம் நீங்க படிக்கணும். நாவல்ஸ் கண்டிப்பா நீங்க படிக்கணும், ஷார்ட் ஸ்டோரிஸ் படிக்கணும், நியூஸ் பேப்பர் படிக்கணும். அது மட்டும் இல்லை, அந்த 60% கூட இந்த ஒலிம்பிக் மைண்ட் செட்ல நான் சொன்னேன், ஃபோக்கஸ்டா படிக்கணும்.
நம்ம படிக்க உட்கார்றோம் அப்படின்னா தலை இந்த பக்கம் இந்த பக்கம் நகரக்கூடாது. சைக்கிள் ஓட்டுறீங்க, இப்படி இப்படி பார்க்கக்கூடாது இல்லையா? அதே மாதிரி உங்களுக்காக ஒரு இடம், ஒரு இன்சுலேஷன் ஐசோலேஷன் சொல்லுவாங்க. சில நேரங்கள்ல காலையில் எழுந்திருக்குது பெட்டர், எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. இல்ல ராத்திரி எல்லாம் தூங்கின அப்புறம் ஒரு மணி நேரம். ஸோ 60% ஸ்கூல் ரிலேட்டட், 40% அதர் புக்ஸ். அதை விட முக்கியம் காவியாஸ்ரீ, நீங்க கிளாஸ்ல அட்டன் பண்ணும்போது கான்சென்ட்ரேட் பண்ணிட்டீங்களா வீட்டுக்கு வந்து படிக்கிறது ஈஸியா இருக்கும். குறைஞ்ச மணி நேரத்துல எல்லா போர்ஷனும் உங்களால படிக்க முடியும். ஓகேவா? ஓகே சார். சார் அதே மாதிரி மேக்ஸ்ல வந்து நாங்க கான்சென்ட்ரேட் பண்றோம் சார். பட் மேக்ஸ் சார், இப்ப மேக்ஸ்ல வந்து நாங்க கான்சென்ட்ரேட் பண்ணி ஸ்கூல்ல டெஸ்ட் வச்சு போடுறோம் சார் எக்ஸாம் டைம்ல. பட் அதே சம் வரும்போது எங்களுக்கு அது கொலாப்ஸ் ஆயிடுது சார். ஓகே, கணக்கு பொறுத்தவரையில முக்கியமா நான் சொல்றதை கேட்டுக்கோங்கம்மா. மற்ற சப்ஜெக்ட்லாம் நம்ம படிச்சு மனப்பாடம் பண்ணி எழுதிடலாம், கணக்கு மாத்திரம் போட்டு பார்க்கணும். போட்டு பார்க்கறதுன்றது நம்ம சொல்லுவோம், போட்டு பார்க்கறதுனா ஒரு ஆளை டீஸ் பண்றது, அது இல்லை. ஒரு பேப்பர் எடுத்து 10 முறை நீங்க சால்வ் பண்ணி பண்ணி பார்க்கணும். நான் பள்ளிக்கூடம் படிக்கும் போது என்னோட ஒருத்தர் படிச்சாரு, அவர் தான் 100 out of 100 வாங்குவாரு. ஒரு நாள் வீட்டுக்கு போறேன், திண்ணையில இந்த கையில கந்தத்துணி, இந்த கையில சாக் பீஸ் போட்டு 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 பார்ப்பாரு. காவியாஸ்ரீ, நீங்க என்ன பண்ணணும்னா கணக்கு மாத்திரம் ஒரு சம் எடுத்தீங்கன்னா எத்தனை முறை போட்டு பாக்குறீங்களோ அத்தனை முறை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். தட் இஸ் தி ஒன்லி வே மேத்ஸ் பொறுத்த வரையில். ஓகே சார், தேங்க் யூ சார். Thank you, ma. Thank you. It's already 9:05. I can take one more question. Yes, ma. Ramya Kannan. Go ahead. கேளுங்க சார். குட் ஈவினிங் சார். ஸ்ட்ராங் ஃபோக்கஸ் சொன்னீங்களேங்க சார், அது வந்து எப்படிங்க சார் நம்ம விஷன் வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணுவோம் சார். ஓகே ஓகே, ஃபோக்கஸ் ஆன் யுவர் இன்டென்ஷன்ஸ் சொன்னீங்க. அத வந்து நீங்க மைண்ட்ல வந்து காட்சிப்படுத்தி பார்த்துட்டே இருக்கணும்னு சொன்னீங்க சார். ஓகே. ஸ்ட்ராங் ஃபோக்கஸ் அப்படின்னா இப்ப நான் உட்கார்ந்துருக்கேன் கம்ப்யூட்டருக்கு முன்னாடி, என்னுடைய கண்ணு கம்ப்யூட்டர் தான் பார்க்கணும், ஸ்கிரீனை தான் பார்க்கணும், என் மனசு இதுல தான் இருக்கணும். அதுதான் அந்த மைண்ட்ஃபுல்னஸ் நம்ம சொன்னோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணோம். மெடிடேஷன் நம்பர் பாருங்க, விரல நீட்டுறதை சொன்ன ஒரு எக்ஸசைஸ் பண்ணி கொடுத்தேன். பெரிஃபரல் ஃபோக்கஸ்னு ஒண்ணு. பெரிஃபரல் அப்படின்னா இப்ப நான் பேசிட்டே இருக்கும்போது நீ ஏசி ஓடிக்கிட்டு இருக்கு, என்னுடைய போன் இப்ப அடிச்சுது, இங்க ஒரு ரோட்ல ஒரு பஸ் போகுது, உங்க குரல் கேட்க மைண்ட் என்ன சொல்லும் அப்படின்னா எது நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கோ அங்க எடுத்துட்டு போயிடும். ஸோ யூ ஷுட் டெவலப் அ லாட் ஆஃப் அந்த அதுல மனசை ஒருங்கிணைக்கணும். ஒரு நம்ம சின்ன வயசுல பிசிக்ஸ்ல ஒரு எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, ஒரு லென்ஸ், அந்த லென்ஸ் ஒரு சூரிய வெளிச்சத்துல எடுத்துட்டு போயிட்டு ஒரு பஞ்சு வச்சோம்னா பத்திட்டு எரியும். அந்த ஃபோக்கஸ் வைக்கணும். அந்த ஃபோக்கஸ் தான் ஒருமை தவிர வராது. இது பிராக்டிஸ் பண்ணாதான் ஒருமை தவிர பேசினா வராது. பிராக்டிஸ் 5 minutes டு ஸ்டார்ட் வித் ஃபோக்கஸ் பண்ணுங்க, கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணலாம். எஸ் மிஸ்டர் சேதுராமன், யூ வாண்ட்? சார் நேத்து நான் சொல்லிட்டேன் சார் சின்ன பசங்களுக்கு. நோ ப்ராப்ளம். தேங்க் யூ. சேதுராமன் சார் சொல்லுங்க. சார், செல்ஃப் மோட்டிவேஷன் நம்ம இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்னென்னலாம் செய்யணும்? செல்ஃப் மோட்டிவேஷனுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம முதல்ல நிறைய ஆட்டோபயோகிராஃபி படிக்கணும் சார். நான் தான் பசங்கள்லாம் சொல்லுவேன், யூ ஹாவ் டு ஹாவ் எ ரோல் மாடல் ஃபார் யுவர் செல்ஃப். இன்னைக்கு நான் வந்து மைக்கேல் ஃபெல்ப்ஸை படிக்கும்போது ஐ வாஸ் சோ கன்வின்ஸ்ட். தென் ஐ டிசைடட் டு ஒர்க் 365 days. ரைட்? ஒன். நம்பர் 2, தினம் நான் எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறேன் என்ற ஒரு மனநிலை, ஒரு அவேர்னஸுக்கு வரணும். செல்ஃப் மோட்டிவேஷன். அதனால தான் செல்ஃப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னா செல்ஃப்னா என்னையே நான் மோட்டிவேட் பண்ணிக்கிறது. ஸோ
ஒரு கோல். அதனாலதான் இந்த எபிசோட் எதுக்காக கொண்டு வந்தேன்னா, கோல் இல்லைன்னா யூ வில் நாட் பி செல்ஃப் மோட்டிவேட்டட். அந்த பதஞ்சலி யோக சூத்திர தமிழ்ல சொல்லும்போது, என் மனதில் உதயமாகும் மிக உன்னதமான குறிக்கோள்களை அடைய நான் முற்படும் பொழுது என்னுடைய எண்ணங்களுக்கு எல்லையே இல்லாமல் போகும். என் மனம் என்னை பின்னுக்கு துள்ளும் தடைகளை வெற்றி கொள்ளும். அந்த மனசக்தியின் காரணமாக நான் எனக்குள்ளே ஒரு புதிய பிரம்மாண்டமான மிக அழகான உலகத்தை காண்பேன். இதை நம்ம சொல்ல 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 அதை நோக்கி நம்ம பயணித்துக்கிட்டு இருக்கோம். அது வரும்போது செல்ஃப் மோட்டிவேஷன் ஆகிடும். எஸ் காவியஸ்ரீ, சரி, இப்போ நம்ம வந்து இப்போ என்னோட கோல் வந்து ஒன் வந்து ஃபுட்பால் பிளேயர், இன்னொன்னு வந்து இது செஃப் இருக்கு. இப்போ நான் வந்து அதுக்கான புக்ஸ் ஸ்கூல்ல எடுத்துட்டு வந்து 10 மினிட்ஸ் அதை படிச்சுட்டு அப்புறம் ஸ்கூல்ல கான்சென்ட்ரேட் பண்ணா ரெண்டுமே நம்மளுக்கு இதுவாகும் சார். ஒன்னும் கான்ஃபிடன்ட். நீங்க ஒண்ணு முடிவு பண்ணணுமா, செஸ் தான் என்னுடைய ப்ரொஃபஷன், நான் வந்து பிரக்னானந்தா சாம்பியனா வரணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை ஃபுல் டைமா நீங்க எடுத்துக்கணும். தட் மீன்ஸ் எனக்கு 60 மார்க் வாங்கினா போற ஸ்கூல்ல செஸ்ல ஐ வாண்ட் டு பி தி சாம்பியன், நோ ப்ராப்ளம். தட்ஸ் வாட் டெண்டுல்கர் டிட், சச்சின் டெண்டுல்கர் டிட். ஆனா என்ன செஞ்சிருவாங்க பசங்க, பயப்படுவாங்க, அப்பா அம்மா பயப்படுவாங்கன்னா இறுக்கத்தை விட்டு பறக்கத்தை பிடிச்சாங்கன்னு சொல்லுவாங்க. கடைசியில படிப்பும் சரியா வராம செஸ்லயும் கோபிக்காம இருந்தா என்ன செய்யறதுன்னு வருவாங்க. அதனால it all depends upon your focus, it all depends upon your determination. If you have a passion for sex, yes, you can do that. அப்படி இல்லைன்னா கூட செஸ்ல you don't have to become a பிரக்னானந்தா. even if you have a good rating, நிறைய வேலைகள் உங்களை தேடி வரும். +2 முடிஞ்ச உடனே ஸ்போர்ட்ஸ் கோட்டால எனக்கு உனக்கு வேலை கிடைக்கும், நோ ப்ராப்ளம். அண்ட் நாம நினைக்கிற மாதிரி இல்லை, நம்ம 24 மணி நேரம் வேலை பார்க்கல. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ நான் எல்லாம் ஒரு ஸ்கூல் நடத்துறேன், அப்போ சொல்லுவாங்க இந்த ஸ்போர்ட்ஸில் விளையாடினா பசங்க வந்து எக்ஸாமுக்கு படிக்க மாட்டாங்க. என்னவோ எல்லாருமே 24 மணி நேரம் படிக்கிற மாதிரியும் அரட்டை அடிக்காத மாதிரியும். நோ, we have lot of time. நான் ஒரு எபிசோட்ல போட்டேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, காலையில் 6லேருந்து ராத்திரி 10 வரலும் எவ்ரி ½ an hour என்ன செஞ்சீங்க நோட் பண்ணி பாருங்க, உங்களுக்கே தெரியாம நிறைய நேரம் கிடைக்கும். ஓகேவா? Okay, sir. Thank you, sir. It is 9:10, more than what we wanted to spend. All the best. See you on today. We are on Monday. Wednesday we'll meet. Good night, all of you.